பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? கர்ப்பவதி, ஆவிக்குரிய கர்ப்பவதி. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலான ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அது பிளேலிஸ்ட்லயும் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து கர்ப்பவதியை கொடுத்து பார்க்கலாம். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அந்த கர்த்தர் வந்து எரேமியாக்கு வந்து வார்த்தையை வந்து சொல்றாரு. நான் உன்னை வந்து உன் தாயின் வயிற்றில் நீ உருவாக முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி நான் உன்னை பரிசுத்தம் பண்ணிரு. உன்னை வந்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா மாற்றுவேன். அது சொல்லிட்டு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட், அதாவது தீர்க்க தரிசனம் மாற்ற வந்து எரேமியாவை கொடுத்து ஆண்டவர் வந்து முன்குறித்து சொல்றாரு. ஆண்டவர் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து எரேமியா சொல்வாரு, அது எப்படி என்னால முடியும், நான் வந்து சிறு பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து சொல்லுவாரு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை அநேக கொண்டு போவேன். நான் சொல்ற வார்த்தையில நீ சொல்லணும். யாருக்கும் எதுவும் பயப்படாம நீ வந்து தைரியமா என் வார்த்தையை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவார். கட்டளையிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து தெளிவா விளக்கமா வரும் காரியத்தை வந்து சொல்லுவாரு. அதுல வந்து லைனா வந்து இருக்கும்னு அது அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் தேசத்துக்கு மேல வரக்கூட தீமையான செயல்கள், யுத்தங்கள் கொடுத்து எரேமியாக்கு வெளிப்படுத்துவார். நீ போய் வந்து ஒரு சொல்லு ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்போ நம்ம வந்து எரேமியாவை கொடுத்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கோம். தாயின் கருவிலே உன்னை உருவாக்கி எடுத்துட்டேன்னு சொன்னார்ல, அந்த திட்டத்தை நான் உன்னை தீர்க்கதரிசியா மாத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதை எப்படி ஆண்டவர் வந்து பழக்க வைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அதே அதிகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். பார், இடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மீதும் ராஜாக்களின் மீதும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார் அப்படின்னு சொல்லி எரேமியாக்கு கர்த்தர் வந்து சொல்றாரு. நான் உன்னை இப்படியெல்லாம் பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த தரிசனத்தை தீர்க்க தரிசனமா அவருக்கு வந்து சொல்றாரு. உன்னை வந்து பிடுங்கிறதுக்கும் இடிச்சு போறதுக்கும் ஒரு விஷயத்த வந்து இஸ்ரேல் ஜனங்க தீசை அதுல இருந்து பிடுங்கி எடுக்கும், அதை முற்றுமா இல்லாதபடி இடித்து போறதுக்கும், அதை அழிஞ்சே போறது, இனி அதை யாரும் எடுத்து பயன்படுத்த கூடாது, இந்த செயற்பாட்டுல வந்து கொண்டு வந்து வைக்க கூடாதுன்றதுக்காக அதை முற்றுமா அழிக்கவும் கவிழ்த்து போடவும் ஃபுல்லா ஒண்ணு இல்லாம டெஸ்ட்ராய் பண்ணோம். தலையில அந்த இடத்த அந்த விஷயத்த நம்ம தலையில மாத்தவும், இன்னொரு புது விஷயத்த வந்து கட்டவும், அதை வந்து நாட்டவும், வயல்ல வந்து நாட்டுவாங்களா வேரோடு, அந்த உள் மண்ணுக்குள்ள நாட்டு வேரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டவும். நான் ஒண்ணு வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன், ஜாதிகளுக்கும் ராஜாவுக்கும் உன்னை வந்து நியமிச்சு வச்சிருக்கேன், இந்த பொறுப்பை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க ஃபியூச்சர் பிளானை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வந்து சொல்றாரு. இதை அப்படியே வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி வந்து ஆண்டவர் கர்த்தர் வந்து வைப்பாரு. 11வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி அவர் எரேமியாவை நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அதாவது ஆண்டவர் வந்து நான் சொல்ற வார்த்தை நீ சொல்லணும் அப்படின்னு தீர்க்கதரிசிக்கு வாயா கர்த்தர் இருக்கிறாரு இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி வந்து பழக்க வைக்கிறாருன்னா ஆண்டவர் வந்து எரேமியாக்கு வந்து பார்க்க ஒரு விஷயம் வந்து காமிக்கிறாரு. பார்த்துட்டு நீங்க என்ன பாக்குற அப்படின்ற சொல்லுறது. ஏன்னா இது ஒரு டெஸ்டிங், ஒரு பழக்கம், ஒரு பிராக்டிஸ் மாதிரி வைக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றதோ அதை அப்படியே சொல்லணும், கர்த்தர் என்ன காண்பிக்கிறாரோ அதை அப்படியே வந்து ஜனங்களுக்கு சொல்லணும். ஸோ அதுக்கு டெஸ்டிங்கா வந்து ஆண்டவர் வந்து இங்க வந்து வாதுமை மரத்தை காண்பிக்கிறார். வாதுமை மரம்னா வந்து இந்த ஆல்மண்ட் பாதாம் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை வந்து காண்பிக்கிறாரு. அதை அப்படியே வந்து எதையுமே பார்த்து சொல்றாரு. அடுத்த டெஸ்டிங் வந்து வைக்கிறாரு. 13வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி அவர் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அது வாய் வடக்கே இருந்து நோக்கி இருக்கிறது என்றார் அப்படின்னு சொல்லி அடுத்த டெஸ்டிங் வைக்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம் காமிக்கிறாரு. அதுல பானை வந்து பொங்கி வருது, அது வந்து வடக்கே இருந்து பொங்கி வருது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்ல பார்த்ததை அப்படியே வந்து அதை வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கான விளக்கத்தாண்டு வந்து சொல்ல வடக்கே இருந்து ஒரு ராஜா எழும்பி வருவாங்க, அது வந்து யுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து ஆண்டவர் அடுத்த லைனை வந்து சொல்லுவாங்க. ஏன் சொல்லணும்னா ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. இந்த பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு இந்த காரியம்லாம் செய்யணும், இந்த நோக்கத்தை வச்சிருக்கேன், இந்த மிஷன்ஸ் எல்லாமே என் பிள்ளை வந்து நிறைவேற்றி முடிக்கணும்னு சொல்லி திட்டம் வச்சிருக்காரு. அதுவும் எப்பன்னா என் கருவில உருவாகும் முன்னமே அவர் முன்குறித்து வச்சிருக்காரு. வந்து எரேமியாக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் உன்னை இப்ப நான் வச்சு செய்ய போறேன்ப்பா, அவரை வந்து தீர்க்கதரிசியா வந்து நியமிச்சு வச்சிருக்காரு. அதே அவருக்கு அவரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியத்தை தீர்க்கதரிசனமா கர்த்தர் வந்து சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிதான் வந்து பேசுவார். யாராவது கர்ப்பம் தரித்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி கேளுங்க, எசப்பா கர்ப்பத்துல வளர்ற குழந்தை நீங்க வந்து உருவாக்கின குழந்தை, அந்த குழந்தை உருவாகிறது முன்னமே நீங்க வந்து அறிந்திருக்கிறீர்கள். இந்த குழந்தை
வயித்துல இருந்து வெளில வரதுக்கு முன்னாடி நீங்க இந்த குழந்தைய பரிசுத்த சந்ததியா மாற்றி கொடுங்க. பரிசுத்த ஜாதியா இந்த குழந்தை இருக்கணும். கர்த்தர் கேட்ட பரிசுத்தத்துல இந்த குழந்தை வாழணும், வளரணும் ஏசப்பா. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா எழும்பணும். உங்களோட ஊழியத்தை செய்யற பிள்ளையா மட்டும்தான் இருக்கணும் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. இந்த குழந்தைய கொடுத்தான எதிர்கால திட்டங்கள், குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன தீர்மானம் வச்சிருக்கு, அந்த தீர்மானத்தை, அந்த வார்த்தைகள் எல்லாமே தீர்க்கதரிசனம் எனக்கு சொல்லுங்க, வெளிப்படுத்தி கொடுங்க. அதன்படி இந்த குழந்தைய வளர்த்து எனக்கு ஞான கிருபை கொடுங்க. உங்களோட பரிசுத்தம், அதாவது பரிசுத்த ஆவியானவை இந்த குழந்தை மேல என்றென்றுக்குமே நிழலிட்டு இருக்கணும் ஏசப்பா. இந்த குழந்தைய நீங்க பாதுகாத்துக்கோங்க. கரம் எப்போதுமே இந்த குழந்தை மேல இருக்கட்டும். எந்த ஒரு பிசாசிக்கிறீங்களோ அணுகாதபடி உங்க ரத்தம் வேலி எடுத்து பாதுகாக்க கிடவுது இயேசு நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமா அந்த கர்ப்பத்துல இருக்க குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பரிசுத்தமாயிருக்கும். சங்கதிக்கும் ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசனம் உரைக்கிற பிள்ளையா, கர்த்தரோட ஊழியத்தை செய்யற பிள்ளையா, பரலோக சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுற பிள்ளையா ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை கேட்போம். இது ஆவிக்குரிய கர்ப்பவதியை கொடுத்து பார்க்கலாம். மத்திய 1:18 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானவள் என்று காணப்பட்டது. அதாவது ஏசப்பா பிறக்கிற அந்த காலகட்டத்துல தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கூடி வர்றதுக்கு முன்னமே பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பவதி ஆயிருக்காங்க. அதை யோசேப்புக்கு அறிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பவதியா இருக்காங்க. சோ நீங்க கர்ப்பத்துல குழந்தைய சுமந்து கொண்டிருக்கலாம். அவங்க கரத்தை கர்ப்பத்தின் மேல வைத்து ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தின் கனி நீங்க கொடுத்த சுதந்திரம்ப்பா. இந்த சுதந்திரம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட சுதந்திரமா இருக்க கடவுது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுற பிள்ளையா இந்த கர்ப்பத்தின் குழந்தை இருக்கணும். நீங்க ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்த ஆவியின் எப்போதுமே இந்த குழந்தை மேல நிழலிடணும் சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆவியானவர் அந்த குழந்தைய அபிஷேகம் பண்ணி பரிசுத்தத்துல நடத்துவார். அடுத்து பிரசங்கி 11:5 ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். அதாவது சாலமோன் ராஜா பிரசங்கி எழுதுற எல்லாமே மாயன்னு சொல்லி அவர் ஒரு தத்துவத்தை எழுதுவார். அவர் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே இந்த பிரசங்கி புஸ்தகத்துல எழுதியிருப்பார். அதுல ஒண்ணுதான் சொல்றாரு, ஆவியானவர்னால நடத்தப்படுற விதம் என்னதென்று உனக்கு தெரியாதுப்பா. அதே மாதிரி கர்ப்பவதியின் வயிற்றுல உருவாகிற எலும்புகள் அது எப்படி உருவாகுது, அதோட விதம் என்னன்றது கூட உனக்கு தெரியாதுப்பா. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலுமே என்னதுன்னு உனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம், எப்படி அவரோட கண்கள் நமக்கு கிருபை கிடைத்தது, இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோம், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாமே கொஞ்ச காலகட்டத்துல தான். இதெல்லாமே மாயன்னு சொல்லிட்டு பிரசங்க சொல்லுவார். எப்படி நம்ம கர்ப்பத்துல குழந்தை எப்படி உருவாகுறதுன்னு நமக்கு தெரியாது. அது கர்த்தரோட செயல் இல்லையா? இது ஆவிக்குரிய விஷயமா இருக்கு. எப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியல, அறியல. 9-10 மாசம் சுமந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை கை இப்படி இருக்கு, வளர்ந்துருக்கு, அழகா இருக்கு, கொஞ்சம் இவ்வளோ விஷயங்கள அழகா அந்த குழந்தைய ரசிக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே மறைமுகமா இருக்கு. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க வழிகள், நோக்கங்கள், திட்டங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அது எல்லாமே மறைமுகமா தான் இருக்கும். அது ஒரு நாள் நிச்சயமா வெளியரங்கமாகும். எப்படி அந்த குழந்தை 10 மாசம் சுமந்து இருக்கும் மறைவா இருக்கும், அதே போல நம்மள ஆண்டவர் ஆசீர்வாதக்கும் நம்மளை கொண்டு பயன்படுத்தக்கும் எல்லாமே மறைவா இருக்கு. அதோட செயல் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை ஒரு நாள் வரும்போது நிச்சயமா அந்த செயலை ஆண்டு வெளியரங்கமா மாற்றுவார். ஸோ இந்த கர்ப்பத்துல குழந்தை எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி நம்ம மேல வைத்திருக்க தரிசனம், திட்டம் அது உருவாகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை மேல கை வச்சு ஜெபிங்க. ஆண்டவர் ஏசப்பா, இந்த குழந்தைங்களோட திட்டத்தை நீங்க கருவுல உருவாகும் போதே, அந்த எலும்புகள் உருவாகும் முன்னமே நீங்க திட்டத்தை வைத்திருக்கிற, அது உருவாக்குற விதம் ஆண்டவர் ஏசப்பா யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு நாள் உருவாகி அந்த விஷயம் நிறைவேறும் போது ஆண்டவர் அது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏசப்பா. அப்படிப்பட்ட திட்டத்தை, பிரம்மாண்டமான திட்டத்தை குழந்தைங்க மேல வைத்திருக்கீங்க. அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த திட்டம் ஆண்டவர் ஏசப்பா பூரணமா நிறைவேற உங்க கருத்துல, இந்த குழந்தைய உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. பரிசுத்த ஆவியில நிழல் எடுக்கிற கர்ப்பமா இந்த கர்ப்பம் இருக்கணும், இந்த குழந்தை இருக்கணும் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. திட்டம் என் குழந்தை மேல பரிபூர்ணமா நிறைவேற கடவுது இயேசு நாமத்தில் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட திட்டம் மறைமுகமா இருக்கு. அந்த மறைமுகத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற பங்கு ஆண்டு நம்மளுக்கும் கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்த நீங்க பொறுப்பெடுத்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு நடத்துவோம். கர்ப்பிணி ஸ்திரீக்கு இந்த வீடியோவும் இசையும் பார்த்துருங்க. ஆமீன்.